வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும், புதிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட மாட்டாது என்று சட்டப்பேரவையில் ஆளுநர் வாசித்த உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் RV அர்லேகர் தலைமையில் நேற்று காலை 10 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இரண்டாவதாக தேசிய கீதம் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் அர்லேகர் உரையை வாசித்தார். ஆளுநர் அர்லேகர் தனது உரையில் அண்ணா, பெரியார், காமராஜர், அம்பேத்கர் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார். ஒன்றிய அரசிடம் இருந்து தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பெற சட்ட வல்லுநர் குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டுக்கான ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும் என்றும் ஆளுநரின் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தனது உரையை 39 நிமிடங்களில் நிறைவு செய்தார். அரசு உரையை எந்த மாற்றமும் இன்றி ஆளுநர் வாசித்ததாகவே தெரிகிறது. சட்டப்பேரவை நேரலை இனி தொடரும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நேற்று ஆளுநர் உரைக்கு பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டப்பேரவை நேரலை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. இனி சட்டப்பேரவை நேரலை தொடரும் என கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரு கண்ணியமும் மாண்பும் இருக்கிறது. ஜனநாயக பூர்வமாக எதிர்க்கட்சிகள் அவர்களின் எதிர்வினையை ஆற்றலாம். இன்றைய தினத்தில் கூட திமுக உறுப்பினர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்தனர். எதிர்க்கட்சிகள் அவர்களின் எதிர்ப்பை காட்டலாம். ஆனால் அவர்கள் சென்ற ஆட்சியில் அப்படி வந்திருக்க வேண்டும். கொஞ்சம் காலதாமதமாக வந்துள்ளனர் என விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று ஆளுநர் உரையை தொடர்ந்து சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இந்த கூட்டத்தொடரை மொத்தம் 3 நாட்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். அதன்படி இன்றைய தினம் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்படும். பின்னர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முன்மொழியப்பட்டு விவாதம் தொடங்கும். சனி, ஞாயிறு விடுமுறையை தொடர்ந்து 22ஆம் தேதி சட்டப்பேரவை மீண்டும் கூடும். அன்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறும். பிறகு 23ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் மீதான பதிலுரை நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிதுன் குமார் அரசியலுக்கு வரமாட்டார் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது மகன் மிதுன் அரசியலுக்கு வருவது குறித்து ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் வருகின்றன. அது முற்றிலும் தவறானது என்று கூறினார். அவர் அதிமுகவின் ஒரு சாதாரண அடிப்படை உறுப்பினராக மட்டுமே உள்ளார். கட்சியில் அவர் எந்த பதவியிலும் இல்லை. இனி எந்த பதவிக்கும் வரமாட்டார் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து இது போன்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று EPS கேட்டுக்கொண்டார். ஆளுநர் உரையில் புதிதாக எந்த திட்டங்களும் இடம்பெறவில்லை என்றும் இது கனவில் போடப்பட்ட நீர்க்கோளம் போன்றது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 5 லட்சம் அரசு காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து ஆளுநர் உரையில் எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர், தொழில் தொடங்குவதற்கான சூழலை எளிதாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பேரழிவாக தொடரும் கனிம வள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் தனியாருக்கு சென்ற வருவாய் அரசுக்கு திருப்பப்படும் என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அன்புமணி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் உரை தங்கம் மூலம் பூசப்பட்ட தகரம் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், உயர்நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்குதல், உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைத்தல், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுதல், மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஆகியவற்றுக்கு எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளாமல் கடந்த கால ஆளுநர்களின் உரையில் இருந்த விவரங்களை அப்படியே கட்காப்பி பேஸ்ட் செய்திருப்பது வழக்கமான சம்பிரதாய நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதே இந்த அரசின் லட்சியம் என்று ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டிருப்பது கேலிக்கூத்தானது என்று TTV தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதங்களை பின்பற்றும் பட்டியல் இனத்தவர்கள் மட்டுமே தனித்தொகுதிகளில் போட்டியிடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தவருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 44 தனி தொகுதிகளில் இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதங்களை பின்பற்றும் பட்டியல் இனத்தவரை மட்டுமே போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தேர்தலுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு தனி தொகுதிகளில் போட்டியிடும் பட்டியலின வேட்பாளர்களின் சாதி சான்றுகளை தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும். போலி சான்றிதழ்கள் சமர்ப்பித்துள்ளது கண்டறியப்பட்டால் அந்த வேட்பு மனுக்களை நிராகரிக்க தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கி தேர்தல் ஆணையம் 2008ஆம் ஆண்டே அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து அணி குரோஷியாவை 4-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. எல் பிரிவில் இடம்பெற்றுள்ள இவ்விரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டல்லாஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. அனல் பறந்த இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி கேன் அபாரமாக விளையாடி 2 கோல்கள் அடித்தார். கடைசி வரை போராடிய குரேஷியா அணியால் 2 கோல்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது. எல் பிரிவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் கூடுதல் நேரத்தில் கோல் அடித்து பனாமா அணியை கானா அணி வீழ்த்தியது. வழக்கமான 90 நிமிடத்தில் இரு அணிகளும் கோலடிக்க போராடியும் பலன் கிட்டவில்லை. பின்னர் ஸ்டாப்பேஜ் நேரத்தில் கானா ஒரு கோல் அடித்து பனாமாவின் கனவை சுக்குநூறாக்கியது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.